ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். உத்கிரமண தசை பிறப்பதற்கு முன்னே இவன் முடிகை இஷ்டமாயிருக்கையாலே முடிந்தான் 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 என்று பலகாலம் சொல்லா நிற்பர்கள் ஆயிற்று. சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள் ரொம்ப நல்லவர்களாம். இவனுக்கு உத்கிரமண தசை பிறப்பதற்கு முன்னே, உத்கிரமண தசைன்னா மரண தசை, இங்கிருந்து ஆத்மாவானது வெளியிலே உடலை விட்டு போக வேண்டிய நிலை, அது பிறப்பதற்கு முன்னே அது இவனுக்கு வரவே இல்லை. இன்னும் ஏதோ கொஞ்சம் படுத்துட்டு இருக்கான், உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுதே அந்த மரண தசை வருவதற்கு முன்னே இவன் முடிகை இஷ்டமாயிருக்கையாலே, ஆனா சுத்தி இருக்கிறவர்கள்லாம் என்ன ஆசை, இவன் சீக்கிரம் போக மாட்டானா, இவன் போனா இவனுடைய சொத்தெல்லாம் நாம எடுத்துட்டுலாமே அப்படிங்கிற இந்த எண்ணம் அப்படி இருக்கிறதுனால இவன் முடிகை இஷ்டமாயிருக்கையாலே முடிந்தான் 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 என்று பலகாலம் சொல்லான் இருப்பார்களாயிற்று. அவன் படுத்துட்டு இருக்கான், ஏதோ கொஞ்சம் நெஞ்சு வலிச்சிருக்கு, படுத்துட்டு இருக்கான். எல்லாம் ஊரே கூடிடுத்து, ஐயோ போயிட்டான், அவ்வளவுதான், போயிட்டான் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இவன் கலங்கின தசையிலே நெஞ்சை தெளிவித்து உத்தேசிய வஸ்துவை அனுசந்திக்க வல்லனாம்படி பண்ணுகை அன்றிக்கே முடிந்தான் 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 என்று இத்தையே சொல்லா நிற்பர்கள் ஆயிற்று. இன்னொரு விதமா சொல்றார், இவன் கலங்கின தசையிலே, இவன் எப்படி இருக்கான் இந்த சமயத்திலே, மரண தசையிலே கலங்கி போயிருப்பான். அந்த சமயத்திலே நெஞ்சை தெளிவித்து உத்தேசிய வஸ்துவை அனுசந்திக்க வல்லனாம்படி பண்ணுகை அன்றிக்கே. இப்போ நல்லவர்களா இருந்தா என்ன பண்ணணும், இவனுக்கு நெஞ்சிலே இருக்கக்கூடிய கலக்கம் போகும்படிக்கு அவனுக்கு தெளிவை ஏற்படுத்தி உத்தேசிய வஸ்துவை, உத்தேசிய வஸ்துன்னா பகவான் தான் இவனுக்கு குறிக்கோள், அந்த குறிக்கோளை அனுசந்திக்க வல்லனாம்படி இவன் அந்த பகவானை அமைதியாக தியானம் பண்ணும்படிக்கு. அதான் சில இடங்கள்லாம் இது மாதிரி பண்ணுகிறார்கள். ஒருத்தருக்கு மரண தசை ஏற்பட்டு விட்டதுன்னா அவர்களை படுக்க வைத்து அவர்களுக்கு ஏதோ பாசுரங்களை சேவிப்பது, இல்ல ஏதோ ஒரு பஜனை பாடல்களை பாடுவது, இல்ல அமைதியா தியானம் பண்ணுவது என்று சில ஒரு இடத்துல ஒரு விதமாக பண்ணுகிறார்கள். அது எதுக்காகன்னா, இவனோ இப்பொழுது இந்த உடலை விட்டு போக போகிறான், இவனுக்கு நம்மாலான உதவி எது, அவனுக்கு ஒரு அமைதியை கொடுத்து அவன் மனது அந்த பகவத் சிந்தனையில இருக்கும்படிக்கு பண்ணுவது என்று ஒருத்தர் ஒரு விதமாக பண்ணுவார்கள். அப்படி அனுசந்திக்க வல்லனாம்படி பண்ணுகை அன்றைக்கு. ஆனா அதை பண்ணாம இவர்கள் என்ன பண்ணுகிறார்களாம், முடிந்தான் 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 என்று இத்தையே சொல்லான் இருப்பார்களாயிற்று. அவன் காதுல நல்லா விழறா மாதிரி முடிந்தான் 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 போயிட்டான் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கார்கள். அவ என்ன ஆகும், அவனுக்கு இன்னும் கலக்கம் அதிகமா தான் ஆகும் என்று சொல்லுகிறார். இல்லத்தாரும் புறத்தாரும் இவன் தான் உள்ள நாளில் இவர்களுக்கு ஒன்றும் கொடாமையாலே இவனும் இது ஒரு நடுவில் பெருங்குடியும் என் இவன் முடிந்து உள்ள திரவியத்தை நாமே விநியோகம் கொண்டால் ஆகாதோ என்றிருப்பார்கள் பாரியாதிகள். இல்லத்தாரும் புறத்தாரும், அதாவது இங்கே எய்த்தார் 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 என்று இல்லத்தாரும் புறத்தாரும் ஆழ்வார் சொல்லிட்டாரே, மனைவி மக்கள் கூடவா, வீட்டில் இருப்பவர்கள் கூட அப்படி இருப்பார்கள் என்று கேட்டுக்கொண்டு அதுக்கு பதில் சொல்றார். இவன் தான் உள்ள நாளில் இவர்களுக்கு ஒன்றும் கொடாமையாலே, இவன் வாழ்ந்த நாளிலே இவர்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, எப்ப பார்த்தாலும் பணத்தை வச்சு வச்சு பூட்டி பூட்டி வச்சுட்டு இருந்திருக்கான், எதுவுமே கேட்டா அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை. அப்படி இருந்ததனாலே இவனும் இது ஒரு நடுவில் பெருங்குடியும் என், இவனும் இது ஒரு நடுவில் பெருங்குடியும்னா இவனுக்கு மரணம் சீக்கிரம் ஏற்படாதா, நடுவில் எதுக்கு இவ்வளவு பெரிய காலதாமதம் என்று இவன் முடிந்து உள்ள திரவியத்தை நாமே விநியோகம் கொண்டால் ஆகாதோ என்று இருப்பார்கள் பாரியாதிகள். அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவன் சீக்கிரம் போகமாட்டானா, போனா இவனுடைய சொத்தெல்லாம் நாம் எடுத்துக்கலாமா என்று இருப்பார்கள். அதான் நடுவில் பெருங்குடியங்க, இது என்ன இவ்வளவு காலதாமதம் இருக்கு, போகமாட்டேங்கிறானே, இவன் முடிந்து உள்ள திரவியத்தை நாமே விநியோகம் கொண்டால் ஆகாது, நமக்குள்ள நாம் பிரிச்சுட்டுலாமே, இவன் சீக்கிரம் போகமாட்டானா என்று இருப்பார்கள் பாரியாதிகள். பாரியா முதலியவர்கள்லாம் இப்படி இருப்பார்கள். புறத்தார்னா வெளியில இருப்பார்கள், அவர்கள் என்ன நினைக்கிறார்களாம், அவனும் இவர்களுமான சமுதாயம் பொறாமையாலே போகாமையும் என்று இருப்பார்கள் புறம்புள்ளார். புறம்புள்ளவர்கள் என்ன நினைக்கிறார், அவனும் இவர்களுமான சமுதாயம், அதான் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது, வெளியில இருந்து வந்தவர்களுக்கு வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கா அதெல்லாம் தெரியாது, ரொம்ப ஏதோ இருக்காளே அப்படின்னு நினைச்சுட்டு நல்ல குடும்பமா இருக்கே, இவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கே, ஆனா இதை பார்த்தா நமக்கு பொறாமையா இருக்கு. ஏன்னா எல்லார் வீட்லயும் ஏதோ பிரச்சனை இருக்கும் இல்லையா, இவர்களை பார்த்தா ஏதோ இவர்கள் அழுதுன்னு இருக்கிறத பார்த்தா அவனை விட்டு பிரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா போல இருக்கு, ரொம்ப ஒத்துமையான குடும்பம் போல் இருக்கு, இதை பார்த்தா நமக்கு ரொம்ப பொறாமையா இருக்கே என்று பொறாமையாலே போகாமையும் அவன் போய் தொலையட்டும், அப்பயாவது இவர்களுக்கு உண்மையிலே கொஞ்சம் கஷ்டம் வரட்டும் என்று புறம்புள்ளார் நினைப்பார்கள். அவர்கள் என்ன பண்றார்களா, மொய்த்து எல்லாம் திரண்டு வந்திருக்கா, கல்யாணத்துக்கு அழைத்தாலும் வாராதவர்கள் துக்கம் உண்டானவாறே தாங்களே வந்து மேல் விடுவார்கள். கல்யாணத்துக்கு அழைத்தா ஒருத்தரும் வரமாட்டா, கல்யாணம்னா சுப காரியங்கள்,
அதுக்கு அழைத்தா ஒருத்தர் வரமாட்டா. ஆனா துக்கம் உண்டானவாறே தாங்களே வந்து கூப்பிடவே இல்லை. எல்லாம் இவன் போறான்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்து மேலே விழுகிறார்கள். மேல் விழுவர்கள்னா எல்லாம் கூடியிருக்கிறார்கள், எல்லாம் தாங்களே வந்து சேர்கிறார்கள் என்று அர்த்தம். ஆங்கு அலறி இவனுக்குள்ள தெளிவும் போகும்படி கூப்பிடாத இருப்பார்கள். வந்த உடனே என்ன இருப்பான், எல்லாரும் கத்த ஆரம்பிப்பான். ஐயோ போறான் போறான் போறான். ரொம்ப அழகா அப்படியே வர்ணிக்கிறார். என்ன நடக்கிறதோ அதை அப்படியே சொல்றார் ஆழ்வார். இது ஆழ்வார் இப்படி இருந்த இடத்துல இருந்தே எம்பெருமான் காட்டி கொடுக்க இதெல்லாம் ஆழ்வார் வெளியிட்டார். ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை நம்பிள்ளை நன்றாக புரிந்து கொண்டு இதை நன்றாக விளக்குகிறார். எல்லாம் என்ன பண்றா, ஆங்கு அலறி இவனுக்கு உள்ள தெளிவும் போகும்படி, இவனுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெளிவு இருந்தா கூட இவருடைய அலறல் சத்தத்தை கேட்டா அதெல்லாம் கூட அவனுக்கு போயிடுறதான், இன்னும் கலக்கம் வந்து விடுகிறது. அப்படி உள்ள தெளிவும் போகும்படி கூப்பிடா நிற்பர்கள். மேலுகைக்கு சங்கை உண்டான தசையிலே பயத்தாலே பிராணன் போகும்படி கூப்பிடுவார்கள். ஒருவேளை இவனுக்கு கொஞ்சம் பிழைத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருந்தா இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இவர்கள் கத்தற கத்தல்ல, அலறக்கூடிய அலறல்ல அவனுக்கு பிராணன் போயிடுமா, அந்த பயத்திலேயே போகும்படிக்கு, அந்த பிராணன் போகும்படிக்கு கூப்பிடுவார்கள், அலறுவார்கள், கதறுவார்கள். முயங்க கட்டிக்கொள்ள, முயங்கிறது என்ன அர்த்தம்னா கட்டிக்கொள்ள என்ற அர்த்தம். அவனை வந்து அப்படியே மேலே விழுந்து கட்டிக்கொள்கிறார்கள். கூப்பீட்டுக்கு போகாத குறை பிராணன்களும் போகும்படி சிநேகிகளை போல மேலே விழுந்து கட்டிக்கொள்வார்கள். இவர்கள் கதறின கதறலுக்கே பாதி உயிர் போயிருக்கணும். ஆனா கொஞ்சம் ஏதாவது மிச்சம் உயிர் இருந்தா மேல போய் தொம்முன்னு ஒவ்வொருத்தரா போய் விழுந்து விழுந்து கட்டிப்பாடாம். ஐயோ போறானே, ஐயோ என்ன விட்டு போறானே, எவ்வளவு நாள் உன்னோட பழகி இருக்கேன், இப்படி விட்டுட்டு போறியே அப்படின்னு மேலே போய் விழுந்து கட்டிக்கொள்வார்களாம். அப்படி கூப்பிட்டு கட்டிக்கொள்ள, கூப்பிட்டுக்கு போகாத குறை பிராணன்களும் போகும்படி, இவர்கள் கதறின கதலுக்கே பிராணன் போயிருக்கணும். அப்படி ஏதாவது கொஞ்சம் பிராணன் மிச்சம் இருந்தா மேல வந்து விழுந்தார்கள்னா என்ன ஆகும், அந்த ஒரு அதிர்ச்சியிலே பிராணன் போயிடுமே. அப்படி பிராணன் போகும்படி சிநேகிகளை போலே மேலே விழுந்து கட்டிக்கொள்வார்கள். சிநேகிகள்னா ரொம்ப அன்புடையவர்கள். அப்படி அவர்கள் எப்படி கட்டிக்கொள்வார்களோ அதை போலே இவர்கள் வந்து கட்டிக்கொள்வார்கள். தாம் போகும்போது இவர்களையும் இவ்வைஸ்வரியத்தையும் விட்டு போகா நின்றோம் என்று நெஞ்சு இங்கே இழுக்க, தன்னால் மீள ஒண்ணாமையாலே சரீரத்தை விட்டு தாங்களே போகா நிற்பர்கள். தாம் போகும்போது அவர்கள் போகும்போதுன்னு அர்த்தம். இவர்களையும் இவ்வைஸ்வரியத்தையும் விட்டு போகா நின்றோம் என்று நெஞ்சு இங்கே இழுக்க, அந்த உயிர் போகிற நிலையில இருக்கானே ஒருத்தன், அவனுக்கு எப்படி இருக்கான் மனசு, ஐயோ இவர்களெல்லாம் என்னிடத்துல இவ்வளவு அன்பா இருக்கார்களே, என்னை பார்த்து இவ்வளவு உயிர் போறதுன்னு இவ்வளவு அழுகிறார்களே, கதறுகிறார்களே, இவர்களை விட்டு போகணுமா, அதுக்கு மேல நான் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் இருக்கே, எவ்வளவு செல்வம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு போகணுமா என்று இவர்களையும் இவ்வைஸ்வரியத்தையும் விட்டு போகா நின்றோம் என்று நெஞ்சு இங்கே இழுக்க, நெஞ்சு இவர்களுக்கு இந்த உலகத்திலே இழுக்கிறது. இழுக்க தன்னால் மீள ஒண்ணாமையாலே சரீரத்தை விட்டு தாங்களே போகா நிற்பர்கள். ஆனா இவர்களாலே மீள முடியவில்லை, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த நிலையிலிருந்து மீள முடியவில்லை. அதனாலே சரீரத்தை விட்டு தாங்களே போகா நிற்பர்கள். தாம் போகும்போது என்கிறார் காணும் அப்போதை கிளேசத்தை பற்ற. தாம் போகும்போது, அதான் அவர்கள் போகும்போதுன்னு சொல்றது, அப்போ அவர்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கிளேசம், ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு போகணுமே அப்படிங்கிற அந்த ஒரு கிளேசம் இருக்கே, அது தெரியும்படிக்கு தாம் போகும்போது என்கிறார் காணும். உண்மத்தர் போலே பித்தே ஏறி, வீத்தராகரும் கூட உன்மாத தசையிற் போலே அறிவு கெட்டு தெளிவு பிறந்து தன்னையும் சர்வேஸ்வரனையும் அனுசந்திக்க வேண்டும் தசையிலே கலங்கி. வீத்தராகரும் கூட, வீத்தராகர்னா எந்த ஆசையும் இல்லாதவர்கள், ஆசையெல்லாம் துறந்தவர்கள், அவர்களும் கூட உன்மாத தசையிற் போலே அறிவு கெட்டு. உன்மாத தசைன்னா எதையோ ஒண்ணு சாப்பிட்டா மனசு கலங்கிடுறதே, அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் போலே அறிவு கெட்டு, அவர்களுக்கும் கூட இந்த மரண தசையிலே அறிவு கெட்டு விடுகிறது. தெளிவு பிறந்து தன்னையும் சர்வேஸ்வரனையும் அனுசந்திக்க வேண்டும் தசையிலே கலங்கி. அதுவும் எப்ப இவர்களுக்கு தேவை, இத்தனை நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கடைசி நிமிஷத்திலே அவர்கள் எம்பெருமானையும் இந்த ஆத்மாவையும் நினைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு இந்த கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் இதையெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த அந்திம ஸ்மிருதிங்கிறது ரொம்ப முக்கியம். பிரபன்னர்களுக்கு அது முக்கியம் இல்லை. ஏன்னா எம்பெருமான் தான் இவர்களை நினைத்து அழைத்து போகிறான். ஆனா கர்மயோக நிஷ்டர், ஞானயோக நிஷ்டர், பக்தி யோக நிஷ்டர்களுக்கு அது அவசியம் தேவை. அந்த தசையிலே போய் இவர்களுக்கு இப்படி கலக்கம் ஏற்பட்டு எம்பெருமானை நினைக்க முடியாமல் போய்விடுகிறது. அதுக்கு மேல என்ன ஆகுது, இவர்கள் இந்த உயிர் போற சமயத்துல இவர்கள் அழற நிலையை பார்க்கிறான். அப்போ அவனுக்கு அவர்களிடத்துல ரொம்ப அன்பு ஏற்படுகிறது.
அனுராகம் பொழியும் போது. இளையாளை பொன்னையும் பூட்டிக் கொண்டு வந்து முன்னே நிறுத்துவர்கள். புத்திராதிகள் பக்கல் சிநேகியாத நாளைக்கும் போர சிநேகிக்க தொடங்கும் என்று சொல்லுகிறார். அதாவது இவனுக்கு அனுராகம் பொழியும்னா எதுக்காகங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் காட்டுறார். இளையாளை பொன்னையும் பூட்டிக் கொண்டு வந்து முன்னே நிறுத்துவர்கள். ஒருவேளை அவனை பிழைக்க வைக்கலாம் என்று நினைப்பவர்கள் என்ன பண்ணுவார்களாம், அவனுக்கு மூத்த தாரம், 2வது தாரம், அதாவது 2 மனைவிகள் இருக்கும். அதிலே 2வது மனைவி கொஞ்சம் வயதில சின்னவளா இருப்பா. அவளுக்கு நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைப்பார்களாம். எதுக்குன்னா ஒருவேளை அதை பார்த்து அவனுக்கு இந்த உயிர் போகாமல் இருந்துடுதுன்னா ஏதாவது பிழைக்க வாய்ப்பு இருக்கே என்று சிலர் அப்படி பண்ணுவார்கள். அதனாலே அவனுக்கு அந்த அனுராகம் ஒரு ஆசையானது பெருகும் என்று ஒரு அர்த்தம் காட்டுறார். அதே போல புத்திராதிகள் பக்கல் சிநேகியாத நாளைக்கும் போர சிநேகிக்க தொடங்கும். இத்தனை காலம் அவன் புத்திரர்கள் முதலானவர்களிடத்துல அன்பே காட்டாமல் இருந்திருப்பான். எப்ப பார்த்தாலும் சிடுன்னு இருந்திருப்பான், பணத்தை வச்சுட்டு இருந்திருப்பான். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாள் விட்டதுக்கெல்லாம் சேர்த்து இப்பொழுது அவனுக்கு திடீர்னு அவர்கள் மேல அன்பு வந்துடுமா. இந்த போகக்கூடிய சமயத்துல அவர்களிடத்துல அன்பு வந்துவிடும் என்று போர சிநேகிக்க தொடங்கும். ரொம்ப ஆசையோட இருப்பான். ஜீவிக்கும் நாள் லோபத்தாலே இவற்றுக்கு ஒன்றும் செய்யான். ஜீவிக்கும் நாள்னா இவன் வாழ்ந்த காலத்திலே லோபத்தாலே கஞ்சனா இருப்பான் ரொம்ப. அதனால இவற்றுக்கு ஒன்றும் செய்யான், இவர்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கொடுக்காமல் இருந்திருப்பான். இப்போது இவனுக்கு என்ன தோன்றது, புதைத்து வைத்த தனத்தை ஆபரணமாக பூட்டி காணப்பெற்றிலோம் என்று மதகு திறந்து சிநேகிக்கும். திடீர்னு ரொம்ப அன்பு வந்துருமா. ஐயோ, புதைச்சு வச்சிருக்கோமே நிறைய தங்கம் எல்லாம், அதெல்லாம் ஆபரணமா பண்ணி இந்த மனைவி மக்கள் இவர்களுக்கெல்லாம் போட்டு அழகு பார்த்திருக்கலாமே, ஐயோ அதெல்லாம் விட்டுட்டோமே என்று இப்பொழுது இவனுக்கு மதகு திறந்து சிநேகம் பெறுகிறது. அதாவது ஒரு பெரிய அன்பு வெள்ளமே அவர்கள் மேல வருது. இப்படி அவன் பண்ணுகிறான். இதுதான் இந்த ஜீவாத்மாவுடைய நிலை. கடைசி காலத்திலே இவனுடைய நிலை மரண தருவாயிலே இருக்கக்கூடிய நிலை. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org